Pina para mukil madam P madam wajizin P madam muzin والله ما muzin في شوية Un uncle. Wait, calm down. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மதிய வணக்கம். மிக முக்கியமான ஒரு தகவலோடு மீண்டும் வந்திருக்கிறேன். இந்த வீடியோ காட்சி நேற்றைய தினம் எனக்கு பலருமே ஷேர் பண்ணியிருந்தாங்க. உண்மையில் என்ன ஆச்சு, இவங்களுக்கு ஸ்பான்சர் சரமாரியாக தாக்கியிருக்கிறாங்க. இந்த தாக்குதலை நான் பார்த்துட்டு உடனே அந்த வீடியோவை தேடி போனால் அந்த வீடியோட அந்த வாய்ஸை வச்சு பல பேரும் டூயட் போட்டு வச்சுருக்காங்க. அதே வாய்ஸை வச்சு அடித்து ஒருத்தங்களை கொடுமைப்படுத்துகிற மாதிரி அலற மாதிரி ஒரு வீடியோ, அந்த வீடியோவை எடுத்து டூயட் போட்டிருக்கீங்களே இந்த டிக்டாக் பைத்தியங்களே, உங்களையெல்லாம் எங்கே போய் சொல்கிறது. இதோடைய ஃபுல் வீடியோ நான் கடைசியிலையும் போடுறேன் பாருங்கள். இந்த பெண்ணுக்கு என்ன நடந்தது, அவங்களுக்கு உண்மையிலே என்ன நடந்துச்சு அப்படின்றத தேடி பார்க்கலான்னு பார்த்தா 2000க்கு மேலே அதே வீடியோவை வச்சு டூயட் போட்டு வச்சுருக்காங்க. இப்படி போட்டால் எப்படி நாம் இந்த பாதிக்கப்பட்டவங்க யார், ஒரிஜினல் வீடியோ எதுன்னு கண்டுபிடிக்கிறது? உண்மையிலே இந்த டிக்டாக்கில் சிலர் இந்த மாதிரி செய்கிற செயலால் உண்மையாகவே பாதிக்கப்பட்ட ஒருத்தருக்கு கூட உதவி கிடைக்காம போகுது. அதே மாதிரி சில பணிப்பெண்கள் தைரியமாக எதிர்த்து வீட்டில் உள்ளவங்களோட தைரியமாக எதிர்த்து பேசுகிறாங்க. ஆனால் அப்படி பேசும்போது ஒரு சில நேரங்களில் பழிவாங்கலும் அதிகரிக்குது அப்படின்றத அவங்க மறந்துடுறாங்க. அன்பார்ந்த உறவுகளே, இந்த நாடுகளை பொறுத்த வரையில் நம்ம தனி மரம். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விடயத்தை தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. இந்த நாட்டில் நம்மளுடைய முன்னோர்கள், நம்மளுடைய இந்த நாட்டில் இருந்த பல தொழிலாளர்கள் பழக்கி வச்ச ஒரு பழக்கம் இன்ஹாஸ், அதாவது தப்பி ஓடுறது, பாஞ்சு போகிறது. இந்த ஒரு பழக்கத்தை ஆல்ரெடியே அவங்க பழக்கி வச்சதால் உங்களுக்கே தெரியும், பலர் உண்மைக்குமே தப்பி ஓடுறாங்க. ஒரு சிலர் கொல்லப்படுறாங்க அல்லது ரூமில் பூட்டி வைக்கப்படுறாங்க, பாத்ரூம்கள் அடைக்கப்படுறாங்க, சாப்பாடு தண்ணி இல்லாமல் அறைகளில் பூட்டி வைக்கப்பட்டு கஷ்டப்படுத்தப்படுறாங்க. ஆனால் இது சம்மந்தமாக குடும்பங்களோ இல்லை அதிகாரிகளோ வேறு யாராவதோ விசாரணை பண்ணினாலோ அதை பற்றி கேட்கும்போது அவங்கள்ட்ட இருந்து வர ஒரே பதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தப்பி ஓடிட்டாங்க, இன்ஹாஷ், அவங்க இன்ஹாஸ் ஆகிட்டாங்க, தப்பி ஓடிட்டாங்க, எங்கே போயிட்டாங்கன்னு தெரியலை அப்படின்ற மாதிரி சிம்பிளாக இந்த மேட்டரை முடிச்சிடுறாங்க. ஆனால் அதற்கு அந்த சாதகமாக அமைகிறது எதுன்னா, நம்மளுடைய முன்னாள் தொழிலாளர்கள் பலரும் தப்பி ஓடினாங்க இல்லையா, அந்த தப்பி ஓடின அந்த கேட்டகரியை போலீஸ் அதிகாரிகள்ட்ட சொல்லும்போது அவங்களும் அதை சர்வ சாதாரணமாக எடுத்துக்கிறாங்க. இப்போ ஒரு தொழிலாளரை காணலை அப்படின்னும் போது, அப்படி காணாமல் எப்படி போவாங்க, உங்கள் வீடை நாங்கள் சோதனை பண்ணணும், உங்களுடைய இடங்களை சோதனை பண்ணணும், எங்கே போயிருக்காங்கன்னு பார்க்கணும், அந்த ஏரியாவில் எத்தனை மணிக்கு போயிருக்கிறாங்கன்னு தெரியுமா, அந்த ஏரியாவில் சிசிடிவி கேமரா செக் பண்ணி. இப்போ சாதாரணமாக ஒரு குற்றம் நடந்தால், ஒரு மிகப்பெரிய குற்றம் நடந்தாலோ அல்லது ஏதாவது ஒரு சம்பவம் நடந்தாலோ எந்த அளவுக்கு தீவிரமாக செயல்படுவாங்க. அந்த ஏரியாவில் சரௌண்டிங்கில் இருக்கிற கேமரா செக் பண்ணுறது, அந்த ஏரியாவை செக் பண்ணுறது, அவங்களுடைய ஃபோனை ட்ரேஸ் பண்ணுறது, பல தரப்பட்ட வேலைகள் ஒரு குற்ற பின்னணிக்கு பின்னால் அதிகாரிகள் மேற்கொள்ளுவாங்க. ஆனால் அதே ஒரு பணிப்பெண் இந்த நாட்டில் தப்பி ஓடிட்டாங்க வீட்டை விட்டு அப்படின்ற தகவலை ஒரு முதலாளி அவருடைய செகல் அப்ளிகேஷன் மூலமாக சிம்பிளாக ஒரு கம்ப்ளைண்ட்டை மெசேஜில் போட்டு விட்டதுமே உடனே நம்மளுடைய பயணம் தடை, அக்காமா பிளாக் பண்ணுறது, நம்மளுக்கு இன்ஹாஷ் அப்படின்ற அந்த பட்டத்தை வழங்குறது, இந்த மாதிரியான ஒரு செயல்பாடு நடந்துடும். ஆனால் அந்த தப்பி ஓடினவங்க உண்மையிலேயே தப்பி ஓடினாங்களா, அவங்களுக்கு என்ன தான் ஆச்சு, அவங்க உயிரோடு இருக்காங்களா இல்லையா அப்படின்ற மாதிரியான ஒரு தேடல், அவங்கள பற்றின ஒரு தகவல் ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு பார்த்தா நிச்சயமாக அதை பற்றின எந்த ஒரு தகவலும் கிடைக்கிறது இல்லை. அவங்கள பற்றி யாரும் தேடுறதும் இல்லை, அவங்கள பற்றி யாரும் சிந்திக்கிறதும் இல்லை. இதே சில நேரங்களில் குடும்பங்களுக்கு அந்த தகவல் போனால் உண்மைக்குமே அவங்க தப்பி ஓடிட்டாங்களா இல்லையான்னு கூட தெரிஞ்சிருக்காது. உடனே கதை காட்டுவாங்க, கணவனாக இருந்தால் மனைவியை விட்டுட்டு போகிறதுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணுவாங்க. அதே மாதிரி குடும்பங்கள் கதை கட்ட ஆரம்பிச்சிருவாங்க. இந்த மாதிரி பல துன்பங்களை சிலர் அனுபவிச்சிருக்காங்க. ஆனால் அவங்க எந்த தவறுமே செய்யலை. அதே வீட்டில் அதே மாதிரி பாத்ரூம்லையும் ஏதாவது ஒன்றுலையும் அடைப்பட்டு கிடந்திருப்பாங்க.
இந்த மாதிரியான பல சம்பவங்கள் இதுக்கு முன்னாடியே நம்ம பல தடவை பதிவிட்டிருக்கிறோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகள், ஏதாவது பிரச்சனை வந்தால் இனிமேலாவது வீடுகளை விட்டு பாயாதீங்க. சம்மந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு தெரிவிங்க. வீட்டில் அவங்க என்ன செஞ்சாலும் கொஞ்சம் சைலண்ட்டாக வாய்க்கு வாய் பேசாமல், எதிர்த்து பேசாமல், அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு போகிற மாதிரியே நம்ம காரியத்தை சாதித்து நம்ம அந்த இடத்துலேருந்து பாதுகாப்பாக வெளியேறணும் அப்படின்ற அந்த நோக்கத்தோடு செயல்படுங்க. தயவு செய்து கவனம். ஒரு சகோதரியும் வீடியோ ஒன்று பதிவிட்டுருக்குறாங்க, அதையும் பாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். அனா கலாமின் கத்தாமா முஷ்கினா Philippines, Sri Lanka, India, Bangladesh, Ethiopia, Kenya, كله قدامنا حرام عليك. ليش؟ شكل يبي أكل، شكل خلاص يبي أكل شوية أكل، حلقة حبي واحد قدامه. تعالي كاسلي بيبي قدامه، تعالي جيبي أكل قدامه، سوي كل شيء. أسرع نفر فيه أسرع من الأكل. ما يصير لازم أنتي حرمة. وين بايا؟ وين هذا؟ وين سوس؟ ليش ما يشوف هذا ما في عيون؟ لا ما في عيون صح؟ في مدام واجد زين، في مدام موزة. شكل خلاص طبعا يبي أودي ماس بيبي. مدام أنا يبي ماش بس يمكن بابا أتي بولس مدام ما أتي. في نفر مو كل مدام، في مدام واجد زين، في مدام موزة والله ما موزة في شوية. أتي ماس؟ لا ما أتي ماس يبي شكل. அதே போல் இந்த வீடியோவை பாருங்கள். எத்தனை பேர் அந்த வாய்ஸுக்கு டூயட் பண்ணியிருக்காங்க. இப்போ நான் முன்னாடி போட்ட அந்த பனிப்பெண்ணுக்கு அடிப்படுற மாதிரி அந்த வாய்ஸுக்கு எத்தனை ஆயிரம், 2700 வீடியோஸ். எதுலடா ஒரிஜினல் வீடியோ? ஒரு வீடியோ தான் ஒரிஜினல் வீடியோ. மற்ற 2699 பேரும் இந்த வீடியோவை வச்சு அவங்க டூயட் போட்டுக்கிறாங்க. எங்கே போய் சொல்கிறது?